வணக்கம். வீட்டை நிர்வகிக்கும் பெண்கள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப், இவர்களின் உழைப்பை பற்றிய பதிவு இது. இந்த காணொலியை முழுமையாக பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன், இது ஆண்களுக்கு எதிரான பதிவு கிடையாது. வீட்டு வேலைகளில் பங்கெடுத்துக்கக்கூடிய ஆண்களும் இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இப்ப பொதுவாக நிலவக்கூடிய சமூக சூழல், குறிப்பாக நம்முடைய பகுதிகளில் பொதுவாக நிலவக்கூடிய சமூக சூழல் பற்றிய காணொலி தான் இது, ஆய்வுகளின் அடிப்படையில். ஒரு பெண், வீட்டை நிர்வகிக்கும் பெண் சராசரியாக ஒரு நாளுக்கு 6 முதல் 8 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இந்த வேலை வாரந்தோறும் தொடர்கிறது, மாதம் முழுவதும் நடக்கிறது. இந்த வேலைக்கு சம்பளம் இல்லாத இந்த வேலை என்பது மட்டுமல்ல, இந்த வேலைக்கு மரியாதையும் இல்லை என்பதுதான் வருந்தத்தக்க விஷயம். காலையில் எழுந்த உடனே சமைக்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணணும், வீட்டு வேலைகளை செய்யணும், முதியோர்களை கண்காணிக்கணும், முதியோர்களை பராமரிக்கணும். இப்படி நாள் முழுக்க செய்யக்கூடிய அந்த வேலைக்கு மதிப்பு என்ன இருக்கு? இது என்னங்க, பொதுவா நிறைய வீடுகளில், பொதுவா எல்லா வீடுகளிலுமே பெண்கள் செய்யற வேலை தானே அப்படின்னு இயல்பா நம்ம நினைக்க முடியாது. ஒரு வீட்டை நிர்வகிப்பது வேலை இல்லையா, அல்லது அந்த வேலைக்கு சம்பளம் இல்லை என்பதால் அதற்கு மரியாதை இல்லையா? இந்த கட்டத்துல நம்ம குறிப்பா ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். இது கம்யூனிஸ்ட் தலைவர் பிருந்தா காரத் அவர்கள் நீதிபதி ஒருவருக்கு எழுதிய கடிதம். அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை அப்படியே தமிழ்ல நான் மொழிபெயர்த்து சொல்றேன். தினமும் 7.2 மணி நேரம் ஊதியமற்ற வீட்டு வேலை. இது வாரத்திற்கு சுமார் 50 மணி நேரம் ஆகும். வெளியே ஊதியத்துடன் கூடிய வேலை செய்யும் பெண்களுக்கு வீடு திரும்பியுடன் வீட்டு வேலைகளின் சுமை அவர்கள் தினமும் வேலை செய்யும் மணி நேரத்தை அதிகரிக்கிறது. 2023 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிக்கை ஒன்றின்படி பெண்களின் ஊதியமற்ற வேலையை பண மதிப்பாக கணக்கிட்டால் அது ஆண்டுக்கு சுமார் 22.7 லட்சம் கோடி ரூபாயாகும். இது அந்த ஆண்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 7% ஆகும். குடும்ப வாழ்க்கையின் முக்கிய அம்சமான இந்த ஊதியமற்ற பணி உலகிலேயே மிக அதிகம். பெண்களின் இந்த பங்களிப்பு சமூக அங்கீகாரம் பெறாமல் பெண்கள் வேலை செய்து பொருள் ஈட்டுவதில்லை என்று பொதுவாக பரவலாக இழிவுபடுத்தப்படுகிறது. பெண்களின் இந்த பங்களிப்பு சமூக அங்கீகாரம் பெறாமல் பல இடங்களிலும் அவங்க வீட்டுல சும்மாதான் இருக்காங்க என்று வெகு எளிதாக மதிப்பிடப்படாமல் போகிறது. உண்மையில் ஒரு வீட்டை சீராக நிர்வகிப்பது ஒரு நிறுவனத்தை நிர்வகிப்பது போலதான். நேர மேலாண்மை, பொறுப்பு, மன வலிமை, இது அனைத்துமே இருந்தால் மட்டுமே ஒரு குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க முடியும். உலகம் முழுவதும் பெண்கள் செய்யக்கூடிய இந்த ஊதியம் இல்லாத உழைப்பு உலக பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்காற்றுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் என்ன கூறுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்கள் செய்யும் ஊதியம் இல்லாத அந்த உழைப்பு ஆண்கள் செய்வதை விட 2 முதல் 3 மடங்கு அதிகம். இந்த ஊதியம் இல்லாத பெண்களின் உழைப்பிற்கு ஊதியம் கொடுத்தால் அது ஆண்டிற்கு லட்சக்கணக்கான கோடிகள் பெருமானதாக இருக்கும். அதாவது பொதுவா நம்ம இந்திய மதிப்பில் சொன்னா, ஒரு பெண் ஊதியம் இல்லாம சராசரியான வீடுகளில் சராசரியா நிலவக்கூடிய சூழல், ஒரு பெண் ஊதியம் இல்லாம ஒரு நாளைக்கு 6 to 7-8 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா, ஒரு ஆணுடைய ஊதியம் இல்லாத நேரம் சுமார் 52 நிமிஷங்கள் தான். அதாவது இது 2019 எடுத்த தரவு. இப்ப 2025 எடுத்திருக்கிறது ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. அது ஊதியம் இல்லாத உழைப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல ஆண்களின் ஊதியம் இல்லாத உழைப்பும் குறைஞ்சிருக்கு. அது என்ன காட்டுதுன்னா, கொஞ்சம் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு காட்டுது. இப்ப வேலைக்கு செல்லும் பெண்களின் நிலைமை இன்னும் மோசம் தானே. அவங்க வீட்டு வேலைகளையும் நிர்வகிக்கிறாங்க, வெளியில போயும் வேலை செய்யறாங்க அப்படின்ற சூழல் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அவங்க வெளியில போய் சம்பாதிக்கிறதுனால, அவங்க பொருள் கொண்டு வரதுனால அவங்களுக்கு ஒரு மதிப்பு வந்துருது. அவங்க வீட்டு வேலையும் கஷ்டப்பட்டு செய்யறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வருதே தவிர, வீட்டு வேலை மட்டுமே செய்யக்கூடிய பெண்களுக்கு அந்த மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. வேலைக்கு சென்று சம்பாதிக்காத பல பெண்களும் தாங்கள் வீட்டில் சும்மா இருப்பது போலவே உணர்கிறார்கள். ஒருவித தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்கள். அதற்கு காரணம் சமூகம் அவர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர்கள் வேலை பணமாக மாறாததால் அந்த உழைப்பு ஒரு தகுதியற்ற உழைப்பாக, அல்லது அந்த உழைப்பு வெறும் வீட்டு வேலை என்பதாக சமூகம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆனால் வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் வேலை மிக முக்கியமானது. வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் உழைப்பு மிகவும் மதிப்புடையது. வீட்டை நிர்வகிக்கும் பெண்களின் பங்களிப்பு மிகவும் மகத்தானது. சம்பளம் இல்லாததால்
ஒரு வேலை மதிப்பில்லாததாகாது. ஒரு பெண்ணின் உழைப்பு பணமாக வரவு வைக்கவில்லை என்றால் அந்த உழைப்பு மதிப்பற்றது ஆகாது. பெண்ணின் உழைப்பு ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே தூக்கி நிறுத்தக்கூடியது. ஆனால் இதற்கு சம்பளம் இல்லை என்பது மட்டுமல்ல, இதற்கு அடையாளமோ அங்கீகாரமோ கூட இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை. இந்த காணொலியில் உள்ள கருத்துக்கள் பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் எங்கள் காணொலியை லைக் செய்து பிறருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விரைவில் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.